வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதுலேயும் ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் அதற்கான முக்கியமான தகவல்கள் தான். என்னென்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவலை முழுமையாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ முன்னாள் இராணுவத்தினர் முன்னுரிமைகள் போன்ற அவர்களின் கோரிக்கை ஆதரவாக ஆவணங்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் பெற்ற எல்லாத்தையும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது, ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் இன்னும் எக்ஸஸாக வருது அப்படின்னா, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுக்கணுமா, இப்போ பிஎஸ்டிஎம் மட்டும்தான் கொடுக்கணுமான்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்ற பார் போட்டு ஒரு சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை அப்லோடு பண்ணுற நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கல்வித்தகுதி அப்படின்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னா 10th 12th டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி, மற்ற ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே கொடுக்கணும். டோட்டலாக A to Z எல்லாமே தான் கொடுக்கணும். அது ப்ளஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னெல்லாம் கொடுத்துருந்துருப்பீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோடு பண்ணணும். ப்ளஸ் அது போக தான் இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குது உங்கள்கிட்ட நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும். அல்லது டிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதை தான் சொல்லுவாங்க, ஆதரவற்ற விதவை அப்படின்றது. ஸோ இந்த கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அப்லோடு பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோடு பண்ணி தான் அதையும் சேர்த்து பண்ணணுமே தவிர நீங்கள் இதை ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேர்வர்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கின எல்லாருமே அப்லோடு பண்ணணும். இந்த தேர்வில் ஃபெயில் ஆகிடுந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் அப்படின்றது வராது. ஸோ அதை தாண்டி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்லோடு பண்ண வேண்டியதான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்லோடு பண்ணுறதுக்கான லிங்க் நாளைக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க புதன்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ வேணும், இப்போ எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னாலும் லிங்க்கெல்லாம் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைய தினத்துலேருந்து நீங்கள் தாராளமாக அப்லோடு பண்ணுறவங்க எல்லாருமே அப்லோடு பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 99% எல்லாருமே செலக்டடு தான். யாரும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் எல்லாருமே அப்லோடு பண்ணணும் தான். ஸோ அப்ளிகேஷன் போடுறப்ப யாரெல்லாம் போட்டிங்களோ அவங்க எல்லாருமே பண்ணணும். பட் 3 நாள் டைம் 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வெப்சைட் இதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடைசி நாளில் போய் இழுத்துக்கிட்டு நல்ல மார்க் வாங்கினவங்கள சொல்கிறேன். ஸோ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. கடைசி நாளில் போயிட்டு மாட்டிக்கிட்டு அப்லோடு பண்ண முடியாமல் வெளில வந்துடாதீங்க. இது எதுக்காக அப்படின்னா குரூப் 4 தேர்வில் செலக்ட் ஆகியிருப்பாங்க ஒரு சிலர் மற்ற தேர்வுகளுக்கு செலக்ட் ஆகி வெளில போயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அதுக்கு தான் அது நாள் ரிசல்ட்டை கொடுத்துட்டு அடுத்த நாள், அதாவது அன்றைய தினமே அதை கொடுக்கறதுக்கான ரீசன் அதுதான். அடுத்த நாள்லேருந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஸோ அதனால் அதில் எல்லோரும் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அதனால் இதில் அப்லோடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகும். அந்த ரீசனுக்காக தான் இப்போ அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையும் அப்லோடு பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.